பன்னீர்செல்வம், சசிகலா இவர்களோட நிலைப்பாடு வந்து தென் தமிழகத்துல பாஜக இடம்பெற்றிருக்க தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? எப்போதுமே ஒரு தனிநபர் எந்த கட்சியில சேரலாம் அப்படிங்கிறது அவரோட விருப்பம். அதுல வந்து எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் ஒரு முன்னாள் முதலமைச்சரோட நம்பிக்கையை பெற்று அவருக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ ஒரு முதல்வராக அவரை அமர வைத்து அழகு பார்த்த இயக்கத்தை, கட்சியை, காலம் முழுவதிலும் திமுகவை எதிர்த்த ஒரு இயக்கத்துக்கு முதல்வராக இருக்கக்கூடிய, அந்த கட்சியிலிருந்து முதல்வராக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற ஒரு நபர் இன்று வந்து பதவிக்காக, சுயநலத்துக்காக வெளியே சென்று இன்னொரு கட்சியில, குறிப்பாக முழுவதும் அவர் எதிர்த்த இயக்கத்தில் இன்னைக்கு உறுப்பினராக சேருகிறார் என்றால் அதற்கான விடை என்ன என்பதை மக்கள் அறிவார்கள். இன்னைக்கு வந்து சுயநலம் எவ்வளவு முக்கியமா ஒருத்தருக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லி மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இவருக்கான வெற்றியா தோல்வியா என்பதை நிர்ணயிக்க போவது காலமும் மக்களும். ஸோ காலமும் மக்களும் இதற்கான பதிலடியை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார்கள். அவர் திமுகவில் சேர்ந்தது அவருக்கு ஒரு மிகப்பெரிய சாபக்கேடாக அமைய போகிறது. திருமாவளவன் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பிரைம் மினிஸ்டர் சப்போர்ட் பண்ணல, இந்தியன் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு தெரிவிச்சிருக்காரு. எப்படி பாருங்க? யார் தெரிவிச்சிருக்காங்க சார்? திருமாவளவன். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆபரேஷன் சிந்தூர் டைம்ல வாயை திறக்கல. அதாவது இந்தியாவுக்கு ஆதரவாக வாயை திறந்து பாகிஸ்தானை கண்டிப்பதற்கு எந்த போராட்டமும் முன்னெடுக்கவில்லை. ஸோ இந்திய திருநாடு மீது இல்லாத அக்கறை அண்ணனுக்கு ஈரான் மீது இருக்கிறது. இன்னைக்கு ஈரான் மீது யார் வார் தொடுக்கிறான்னா இன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் தொடுக்கிறார்கள். உண்மையிலே அண்ணன் திருமாவளவனுக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா நான் கூட அண்ணனுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுக்குறேன், அவர் அமெரிக்கா போய் இஸ்ரேல் போயோ ஆர்ப்பாட்டம் செய்யணும். அதை விட்டுட்டு சென்னையில் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை இன்னைக்கு வேங்கை வாயில போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு குரல் கொடுக்க தைரியம் இல்லாமல் இங்கே நடக்கக்கூடிய நேற்று கூட சிவகங்கையில் நடந்ததுக்கு லாக்அப் டெத் 27 லாக்அப் டெத்துக்கு அதிகமாக சென்று கொண்டு இருக்கிறது. அதை பற்றி வாய் திறக்க வந்து வழி இல்லாமல் இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்து விட்டு ஸோ பாலிடிக்ஸ்ல வந்து எப்போதுமே நம்ம இருக்கோம் அப்படின்னு காட்டிக்கொள்வது அவசியம். அவருடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக இன்னைக்கு ஈரானை பத்தி பேசக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள், அதாவது நாட்டின் மீது பற்று உள்ள உண்மையான இஸ்லாமிய சகோதரர்கள் கூட இந்த நடிப்பை நம்ப தயாராக இல்லை. இந்த நடிப்பு எடுபட போவதில்லை. அண்ணன் திருமாவாகட்டும், கமலஹாசன் ஆகட்டும், கதை வசனம் எல்லாம் சினிமாவோடு சரியே தவிர மக்கள் பார்வைக்கு உண்மையான அரசியலிலே அதெல்லாம் எடுபடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை கொடுத்தார்கள். அதாவது சிலிண்டர் மானியம் என்று பொய் சொல்லி, மாணவர் கடன் ரத்து என்று பொய் சொல்லி, நீட் ரத்து என்று பொய் சொல்லி ஆட்சிக்கு அமர்ந்து வந்திருக்கிறார்கள். மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த சிலிண்டர் விலை, பெட்ரோல் விலை என்பதெல்லாம் ஒரு அரசாங்கம் தனியாக நிர்ணயிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது வந்து குளோபல் எக்கானமியை பொறுத்து இருக்கிறது. இன்னைக்கு வந்து ஒரு வார் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே, குறிப்பாக இந்த பெட்ரோல் தயாரிக்கக்கூடிய, கேஸ் தயாரிக்கக்கூடிய, சிலிண்டர்கள் தயாரிக்கக்கூடிய இந்த ஜிசிசி பகுதி என்று சொல்லக்கூடிய நாடுகளிலே இன்னைக்கு வந்து ஒரு போர் மூன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட இந்திய திருநாட்டிலே பெட்ரோல் விலை, டீசல் விலை ஏறாமல் பார்த்து கொண்டு மக்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை மத்திய அரசாங்கம், பாதுகாப்பான ஒரு அரசாங்கம், மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. இதுக்கு காரணம் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். ஸோ எப்பயுமே வந்து எலெக்ஷனை வைத்தெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஏமாற்றுவதற்காக விலையை குறைக்கிறதும் ஏற்றுவதும், அதான் சொன்னல திமுக மாதிரி 5000 ரூபாய் எலெக்ஷனுக்காக தூக்கி அள்ளி வீசும். ஏன் போன வருஷம் கொடுக்குறது 5000 ரூபாய் இப்போ மட்டும் கொடுக்குறீங்க? லாஸ்ட் இயர் கொடுத்துருக்கலாம், அதுக்கு முந்தின வருஷம் கொடுத்துருக்கலாம். எப்போதும் இல்லாத அக்கறை திடீர்னு வந்து நீங்க 5000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு வந்து கண்கட்டி வித்தை காட்டி மேஜிக் ஷோ காட்டுறதுலாம் பிஜேபிக்கு பழக்கம் கிடையாது. என்ன சூழ்நிலையோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்பதான் சில விஷயங்கள் நடைபெற வேண்டும். ஆனாலும் இன்னைக்கு இன்ஃபிளேஷன் அப்படின்பது, விலை உயர்வு என்பது உலக நாடுகளை பார்க்கும் பொழுது இந்தியாவில் தான் கம்மியாக இருக்கிறது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டினை நமது தமிழகத்தை சார்ந்த பாரதத்தின் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நம்ம நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். விலை உயர்வு பெருசாக இல்லாமல் இன்ஃபிளேஷன் வந்து கட்டுப்படுத்தி கொண்டு ஒரு நல்லாட்சியை கொடுத்து கொண்டு வருகிறார்கள். இந்த விலை உயர்வு என்பதை இல்லாமல் பார்த்துக் கொள்வது மத்திய அரசாங்கத்தோட தலையாய கடமையாக எடுத்து செயல்படுத்தக்கூடிய அரசாங்கம் மீது சொந்த பிரச்சனை மக்கள் கேள்வி